இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய த ஸ்டோரி ஆஃப் வில்லேஜ் பழம்பூர் அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் பர்டிகுலர் இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. பழம்பூர்னா ஒரு ஊர் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. ஹிமாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் கூட இருக்குது. டீ கார்டன்ஸ் நிறையா இருக்குது. டெம்பிள்ஸ் நிறைய பார்க்க முடியும். இது மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான் இது. ஸோ ஃபார்மிங் தான் இவங்களோட ஒரு மெயின் ஆக்டிவிட்டி இந்த வில்லேஜில். ஸோ ஃபார்மிங் மட்டும் தான் பண்ணுவாங்களா, விவசாயம் மட்டும் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டைரி, அப்புறம் டிரான்ஸ்போர்ட், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அந்த கிராமத்துக்குள்ளேயே அப்புறம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஸோ ஒரு லிமிட்டட் ஸ்கேலாக தான் இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பழம்பூர் கிட்ட நிறைய ஃபேமஸான வெல் கனெக்டட் நெய்பரிங் வில்லேஜ்லாம் இருக்கு. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் இல்லையா, ஸோ அதெல்லாமே நல்ல கனெக்டடாக இருக்கான். ராஜகானி இது வந்து பழம்பூர் கிட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஷான்பூர் அப்படின்ற ஒரு டவுன் வந்து இருக்குது. இந்த ஊரில் நிறைய வகையான டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா ரொம்ப வில்லேஜ் தானே, இங்கே என்ன இருக்க போகுது அப்படின்லாம் இல்லாமல் நிறைய வகையான டிரான்ஸ்போர்ட் நம்மளால் பார்க்க முடியும். என்னோட டிரான்ஸ்போர்ட்டுமே கூட அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து வச்சுருப்பாங்களாம். மாட்டு வண்டி நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் டோங்காஸ் அந்த ஒரு பிக்சர்ல காமிக்கிறேன் இல்லையா, ஒரு வகையான குதிரை வண்டி அந்த காலத்துல இருக்கலாம். அதெல்லாம் இன்னுமே இந்த கிராமத்துல இருந்து நம்மளால பார்க்க முடியும். அப்புறம் போகீஸ் அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் பார்க்க முடியும். இது பிக்சர்ல காமிக்கிறேன். இதுதான் இது ஒரு வகையான அது குட்ஸ் கேரிங் வெஹிக்கிள் மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். மோட்டார் சைக்கிள் பார்க்க முடியும். ஜீப்பு, டிராக்டர், ட்ரக்ஸ், இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த வில்லேஜ் ஆன எலக்ட்ரிசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸும் இந்த ஊர்ல வந்து சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வில்லேஜ்ல வந்து 2 பிரைமரி ஸ்கூல் இருக்கு, ஒரு ஹை ஸ்கூல் இருக்கு, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு. ஸோ இதை ரன் பண்றது வந்து கவர்மெண்ட் தான். அதுக்கப்புறம் 1 பிரைவேட் டிஸ்பென்சரி, அதாவது நம்ம மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி கடைகள் கூட நம்மளால பார்க்க முடியும். ஸோ இங்கே மக்கள் ஓகே பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 450 ஃபேமிலிஸ் இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் கேஸ்ட், டிஃப்ரெண்ட் ரீஜன் எல்லாமே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து 80% வந்து அப்பர் கேஸ்ட் ஃபேமிலியாக தான் வந்து இருக்காங்க. ஓகேவா. ஸோ இவங்க கிட்ட தான் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் லேண்ட், அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பாதி நிலங்கள் இவங்களோட சொந்தமாக தான் இருக்கு. ஸோ இந்த அப்பர் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய வீட்டில் வந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஷெட்யூல் கிளாஸ்ல இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து 3ல் 1 பங்கு பாப்புலேஷன் வந்து இவங்க தான் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 150 ஃபேமிலிஸ் வந்து ஷெட்யூல் கிளாஸ் வந்து சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்க வந்து வில்லேஜில் ஒரு பக்கமாக ஒரு மூலையில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியாக நிறைய பேர் வாழ்வாங்க தெரியுமா. ஸோ இந்த மாதிரி மக்கள் எல்லாமே அந்த வில்லேஜில் ஒரு கம்யூனிட்டியாக ஒரு கார்னரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட வீடுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்களோட வீடோட கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். ஸோ ஸ்மால் ஹவுசஸில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறதான் இவங்களோட ஒரு மெயின் எய்மாகவே இருந்திருக்கு. ஸோ இவங்களோட ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா லேண்ட், லேபர், ஃபிசிக்கல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல். ஆப்வியஸ்லி எல்லாமே இதே மாதிரி தான் வரும். ஸோ இந்த ஊர்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது. லேண்டு, லேபர், ஃபிசிக்கல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல், இந்த 4 விஷயங்கள் நம்பி தான் அவங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து மேற்கொள்கிறாங்க. முதல் லேண்ட் என்னது நம்ம கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஸோ இது வந்து ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லேண்டில் வந்து சாயில், வாட்டர், ஃபாரஸ்ட், மினரல்ஸ் இது எல்லாமே வந்து அடங்கும். அதுக்கப்புறமா லேபர்னா என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த மக்கள் வந்து யார் வந்து ரொம்ப வில்லிங்காக வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து லேபர் தான். ஸோ லேபர் அப்படிங்கும்போது ஸ்கில்டு லேபரும் இருக்காங்க, அன்ஸ்கில் லேபரும் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த நிலத்துக்கு இந்த மாதிரி அன்ஸ்கில் லேபர், ஸ்கில் லேபர் ரெண்டுமே தேவைப்படுது. ஆனால் மோஸ்ட்லி அன்ஸ்கில் லேபர் தான் தேவைப்படுது. ஏன்னா அந்த உடல் உழைப்பு வந்து அதிகமாக போடணும். இப்போ ஸ்கில் லேபர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 80% வந்து மூளை யூஸ் பண்ணாங்கன்னா 20% தான் உடல் உழைப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே அன்ஸ்கில் லேபர் வந்து எவ்வளோ உடல் உழைப்புனாலும் போடுறதுக்கு வந்து தயாராக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த அன்ஸ்கில் லேபர் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து எல்லா மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து எல்லா லேபர்ஸ்க்கும் தேவை தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல், 3வது ஃபிசிக்கல் கேபிட்டல். ஸோ ஃபிசிக்கல் கேபிட்டல்ஸ் வந்து மொத்தம் 2 டைப்ஸ் ஆகுது. ஒன்று வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல், இன்னொன்று ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபிக்ஸட் கேபிட்டல் என்ன அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஒரு விஷயங்களோ டூல்ஸோ ஒரு மிஷினரியோ எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து உடனே வந்து இது பண்ணுற மாட்டாங்க. அந்த ஒரு அறுவடைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட மாட்டாங்க, நிறைய வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. டூல்ஸ்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, காலங்காலமாக வரும். மிஷினரிஸ் அதே மாதிரி தான் காலங்காலமாக வரும் இல்லையா. இது எல்லாமே ஃபிக்ஸட் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன, அப்போதைக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு என்ன செலவு பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்
அப்படிங்கிறது, ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்குவாங்க. இப்போ விதை நெல் ஏதாவது வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்போ விதை போடுற வரைக்கும் தான். அது மறுபடியும் அடுத்த இதுக்கு வந்து ரீயூஸ் வந்து பண்ண முடியாது இல்லையா? அதுக்கப்புறமா வந்து காசு, கையில இருக்கக்கூடிய காசு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் இது எல்லாமே வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து போயிடும். ஸோ 4வது என்னது ஹியூமன் கேபிட்டல். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு வந்து வி நீட் நாலேஜ் அண்ட் டு ஆர்கனைஸ். எதுக்கு நாலேஜ் உள்ள பீப்புள் வேணும் அப்படின்னா, நிறைய நாலேஜ் உள்ள பீப்புள் வேணும் கண்டிப்பா. ஏன் அப்படின்னா, எதுக்காக இந்த லேண்டு, லேபர், பிசிக்கல் கேபிட்டல், கெமிக்கல் கேபிட்டல் இதெல்லாமே வந்து அப்புறம் ப்ரொடக்ஷன், அவுட்புட் எல்லாம் பண்றாங்களா, இது எல்லாத்தையுமே ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கு, ஒரு டூகெதர் ஆக்குறதுக்கு, ஆர்கனைஸ் ஆக்குறதுக்கு கண்டிப்பா ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது தேவைதான். இந்த வில்லேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மிங் தான் மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? கிட்டத்தட்ட 75 பீப்புள் ஆஃப் மக்கள் வந்து இந்த ஃபார்மிங், இந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. ஒன்று அவங்க ஃபார்மர்ஸாக இருப்பாங்க, விவசாயியாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃபார்ம் லேபர்ஸாக இருப்பாங்க, பண்ணை தொழிலாளிகளாக வந்து இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மக்கள்னா நம்மளோட பழம்பூர் மக்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த லேண்ட் ஏரியா எல்லாமே கல்டிவேட்டட் இன்னும் ஃபிக்ஸட். ஓகே, ஒரு ஃபிக்ஸடாக கல்டிவேஷன் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் சின்ஸ் 1960 எந்த ஒரு லேண்டும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணல அண்டர் த கல்டிவேஷன். ஓகே, கல்டிவேஷன் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணல. 1 ஹெக்டார் அப்படிங்கிறது 10,000 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏக்கர் கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா 2.47 ஏக்கர் அப்படின்ற மாதிரி. இந்த இடங்கள்ல ஃபுல்லாகவே விவசாயம் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த விவசாயம் பண்ணுறது வந்து மாறுமா. அதாவது ரெய்னி சீசனில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து நிறைய என்னென்னா ஜோவர், பஜ்ரா அதெல்லாம் க்ரோ பண்ணுவாங்களாம். ஓகே, விவசாயம் பண்ணுவாங்களாம். ஜோவர் அப்படின்னா சோளம், இந்த மாதிரி எல்லாமே வந்து வளர்க்குறாங்க. அண்ட் வின்டர் டைமில் வந்து கோதுமை சாகுபடி வந்து நல்லாவே நடக்குது. பொட்டேட்டோ அப்படிங்கிறது இங்கே வந்து தேர்ட் கிராப்பாக இருக்குது. இது ரெண்டுமே போடல அப்படின்னா தேர்ட் கிராப்பாக அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா பொட்டேட்டோ அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களோட அந்த ஊர்த்தன்மை சாயிலுக்கு பொட்டேட்டோ அப்படிங்கிறது நல்லா செழிப்பாக வளரக்கூடிய ஒரு வெஜிடேபிள் தான். இந்த ஊரில் வந்து மல்டி கிராப்பிங் முறை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் ஃபார்மிங்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மாடர்ன் ஃபார்மிங்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த HYB சீட்ஸ்லாம் இருக்குல்ல, இதை வாங்குறதாகட்டும். HYB சீட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், அதாவது அதிக விளைச்சல் தரக்கூடிய அந்த ரக விதைகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் HYB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மாடர்ன் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும், பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும், இரிகேஷன், நல்ல ஒரு நீர்ப்பாசனம் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சரில் வந்து வந்துடும். மல்டிபிள் கிராப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு நிலத்துல ஒரே வருஷத்தில் பயிரிடுவாங்க. ஆனால் எப்படின்னா 2 வகையான கிராப்பு, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 வகை 3 வகையான கிராப்பை அட் அ டைமில் வந்து பயிரிடுறது தான் இந்த மல்டிபிள் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் வந்து இந்த பழம்பூர் இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்மர்ஸ், விவசாயிகள் எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் தான் வந்து ஈடுபடுவாங்கன்னு சொல்லலாம். 2த்துக்கும் மேற்பட்ட கிராப்ஸை வந்து பயிரிடுவாங்களாம். மூணாவது வகையாகவும் கொஞ்சம் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னா என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா பொட்டேட்டோ வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ பொட்டேட்டோ வந்து தேர்ட் கிராப்பாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுவும் பொட்டேட்டோ எப்போத்துலேருந்து போட ஆரம்பிச்சாங்கன்னா கடந்த ஒரு 15-20 வருஷமாக பொட்டேட்டோ வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மாடர்ன் கிராப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வகையான கிராப்பிங்கில் இந்த HYB சீட்ஸ் சொன்னாங்க தெரியுமா, இது வந்து அதிகமான அளவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நிலத்தில் ஒரு வழக்கமாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட அதிகமான குவான்டிட்டி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிது, ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கிடைக்கிது. நம்மளோட இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த மாடர்ன் ஃபார்மிங் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த HYB சீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிளான்ட்லேருந்து அதிகமான ஒரு விளைச்சல் கிடைக்குது. இப்போ ஒரு ஆரஞ்சு மரத்தை வந்து நட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சராசரியாக இப்போ ஒரு ஆரஞ்சு மரத்தில் ஒரு 150 பழங்கள் கிடைக்கிது அப்படின்னா, இந்த HYB சீட்ஸ் போட்ட அந்த ஆரஞ்சு மரமானது கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து ஒரு 300 பழங்கள் கிட்ட கொடுக்குமா. அப்படிங்கும்போது அதோட குவான்டிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ நம்மளோட ஃபார்மர்ஸ்க்கு வந்து 2 மரத்துலேருந்து கிடைக்க வேண்டிய ஆரஞ்சு பழம் வந்து ஒரே மரத்தில் கிடைக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படினாலும் லாபம் தானே ஒரு டைம்லேயே பார்க்கும்போது. ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பயிரிடுற முறை எப்போ வந்துச்சு அப்படின்னா 1916க்கு அப்புறமா தான் அந்த க்ரீன் ரெவல்யூஷன் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களாம் இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு. இது மாதிரி நீங்கள் வந்து HYB சீட்ஸ் யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணுங்க, வீட்ஸ், ரைட்ஸ் எல்லாமே வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாகுது. அந்த ஒரு இடங்கள்லேயே இப்போ வந்து 100 பேர் சாப்பிட வேண்டிய இடத்துல பாப்புலேஷன் அதிகமானாலும் 200 பேர் சாப்பிடும். நிலத்தோட மதிப்புங்கிறது அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்களா, அதுக்காக தான் இந்த HYB சீட்ஸ் கொண்டு வந்து குவான்டிட்டி அதிகமாகணும் அப்படின்றதுக்காக. ஸோ மக்களும் இது வந்து வரவேற்க ஆரம்பித்தாங்க, ஃபார்மர்ஸுமே. இந்த HYB சீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹெக்டரில் வந்து ஒரு 1300 kg
ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இத யூஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா 3200 கேஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்களாம். ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தா, டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படிங்கிறது. சரி, இந்த மாடர்ன் ஃபார்மிங் வந்து நல்லதுன்னு சொல்றோம். இந்த மாடர்ன் ஃபார்மிங் பண்றதுனால, நம்மளோட நிலத்தோட மதிப்பு, அந்த நிலத்தோட தன்மை இருக்கு தெரியுமா? அது அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா, அதுக்கு உண்டான டிமெரிட்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஹெச்ஐவி சீட்ஸ் யூஸ் பண்றதுனால, இந்த மாடர்ன் கல்டிவேஷன் பண்றதுனால நெறைய டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து ஏற்படுது. ஏன்னா, இது நேச்சுரல் ரிசோர்ஸ தான் பாதிப்பு ஏற்படுற மாரி தான் பண்ணுது. ஏன்னா, இதுக்கேத்த மாரி பெஸ்டிசைட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா குடுக்கணும். ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா குடுக்கணும். பூச்சிக்கொல்லி மருந்து அதிகமா பயன்படுத்துறதுனால, இந்த நம்ம நிலத்தோட தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகுது. ஸோ, அதனால ஒரு அளவா பயன்படுத்தினா போதுமானது. ஓகேவா? ஸோ, இங்க வந்து ஒரு 150 ஃபேமிலீஸ் கிட்ட வந்து சொந்தமா அப்படின்னும்போது நிலமே இல்ல. அவங்க எல்லாமே வந்து வொர்க்கர்ஸா தான் இருக்காங்க. அப்புறம் 240 ஃபேமிலீஸ் கிட்ட அவங்ககிட்ட ஒரு குட்டி, குட்டி பிளாட்ஸா தான் இருக்கு. அதாவது 2 ஏக்கரா நிலத்துக்கு கம்மியா தான் இருக்கு. ஸோ, அந்த 2 ஏக்கரா நிலத்துல தான் அவங்க வந்து பயிரிடுறது, அறுவடை பண்றது எல்லாமே வந்து பண்றாங்களாம். ஸோ, மீதி இருக்கக்கூடியவங்க கிட்ட எல்லாமே வந்து 2 ஏக்கருக்கு மேல இருக்கிற ஃபார்மர்ஸும் வந்து இருக்காங்க. அண்ட் ஒரு சில பேர்கிட்ட மொத்தம் 450 ஃபேமிலிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதுல வந்து ஒரு சில பேர், ஒரு சில ஃபேமிலிஸ் கிட்ட வந்து 10 ஏக்கருக்கும் மேற்பட்ட லேண்ட் வந்து இருக்கு. ஸோ அவங்க லேண்ட்ல சொந்தமா கல்டிவேட் பண்ணி அறுவடை எல்லாமே சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி 10 ஏக்கருக்கு அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து லேபர் அப்படிங்கிறது தேவை. அதுல வந்து வேலை பார்க்கறதுக்கு விவசாயிகள் அப்படின்றது தேவை இல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்க்கலாம். இப்ப ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாமே அவங்களோட குடும்பத்தாரர்கள் மட்டுமே வேலை பார்த்தாலே போதுமானது. குட்டி, குட்டி லேண்ட் அப்படின்றத தான் வச்சிருப்பாங்க. இப்ப இதே இது நம்ம மீடியம், லார்ஜ் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வீட்டு ஆள்களும் எடுத்துப்பாங்க. பிளஸ் அதோட வேலைக்கு ஆட்களும் வெளிய இருந்துலாம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த டைம் நெறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ், நெறைய ஃபேமிலிஸ் வந்து லேண்ட் இல்லாம இருக்காங்க. அவங்க வந்து வொர்க்கரா போவாங்க. ஃபார்ம் ஃபார்ம் லேபரர்ஸா, பண்ணை தொழிலாளர்களா போவாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஒரு ஆளுக்கு மினிமம் ஒரு நாளைக்கே வந்து ₹300 சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப ஒரு ஹெவி டிமாண்ட் காம்படிஷன் வந்து அதிகமாயிடுச்சுன்னா, நெறைய பேருக்கு வந்து சொந்தமா லேண்ட் இல்ல அப்படிங்கிறதுனால, நெறைய பேர் வந்து மத்தவங்க நிலத்தில போய் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காம்படிஷன் அதிகமா இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ₹50 குறைச்சு குடுத்தாலும் பரவால்ல நாங்க வரோம் அப்படின்னு வந்து இவங்க வந்து பிரிஃபர் பண்றாங்க. ஸோ வேலைக்கு வைக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்களே, பரவாயில்ல நமக்கு ₹50 லாபம் தானே அப்படின்ட்டுன்னு, ஸோ அவங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு போயிடுது. ஸோ இதே மாதிரி ஹெவி காம்படிஷன் இருக்கிறதுனால, நெறைய பேர் வந்து கம்மி வேஜஸ் கூட வந்து வேலை பார்க்கறதுக்கு வந்து போறாங்க. ஸோ எப்படியும் கஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ் மெம்பர்ஸ் தான். இப்போ வந்து கிரீன் ரெவல்யூஷனோட அந்த மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன் அப்படியே வந்து பார்த்துடலாம். முதல்ல மெரிட்ஸ், அப்புறம் டிமெரிட்ஸ். அது லைனா நான் வந்து சொல்வேன். ஓகே. ஸோ மெரிட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலியமா இவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி சீட்ஸ் அது கிடைக்குது. ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ். அதிக லாபம் தரக்கூடிய இந்த ரக விதைகள் எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ இது யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது இப்போ டிமெரிட்ஸ். ஓகே. இது யூஸ் பண்றதுனால என்ன அப்படின்னா, நம்மளோட சாயிலோட அந்த ஃபெர்டிலிட்டி, சாயிலோட நிலத்தன்மை வந்து கெடுக்குது. ஏன்னா, அதில யூஸ் பண்ற கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நம்ம நிலத்துக்கு தீங்கானது தான். இயற்கையான முறை கிடையாது இல்லையா? ஸோ, அதனால தீங்கானது அப்படின்றதுனால டிமெரிட்ஸ்ல தூக்கி போட்டாச்சு. இப்ப 2வது மெரிட்ஸ், அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுல வந்து நெறைய மிஷினரிஸ், அதாவது எல்லாத்துக்கும் மிஷினரிஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு டிராக்டர் நெறையா வந்து யூஸ் பண்றாங்க. ப்ளஃப் பண்றதுக்கு, ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ, இப்படிலாம் பண்றதுனால நம்மளோட வேலைகள ஈஸியா ஆக்குது. அந்த வேலைகள சீக்கிரமா முடிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. இது மெரிட்ஸ். இப்ப டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாத்துக்கும் மிஷினே இருக்கு அப்படின்னா, இங்க மனுஷங்கலாம் என்ன போவாங்க? ஸோ, ஒரு அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து ஏற்படுது. ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படுது. ஸோ, இது ஒரு ப்ராப்ளம். என்னன்னா, அதுக்கப்புறமா இந்த மிஷின் இது மாரிலாம் யூஸ் பண்றதுனால, ஒரு கன்டினியூயஸ் யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு டியூப்வெல்ல. ஸோ, இதனால இரிகேஷன், நீர் பாசனம், இந்த நிலத்தடி நீர் வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. டிமெரிட்ஸ். மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஹெச்ஐவி சீட்ஸ் ரக விதைகள் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அதனால இந்த பெஸ்டிசைட்ஸ், அதுக்கப்புறமா இன்செக்டிசைட்ஸ் எல்லாமே இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பயிர்கள வந்து அந்த பூச்சி, பொட்டு எல்லாமே இதுலருந்து பாதுகாக்க முடியுது நம்மளால. ஸோ இது இப்படி டிமெரிட்ஸ். இது மெரிட்ஸ். இப்ப டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா, இது பாக்டீரியாவெல்லாம் கொல்லும். ஓகே. பூச்சி வராம தடுக்கும், பாம்பு வராம தடுக்கும், எல்லாம் தடுக்கும். ஆனாலும் ஒரு சில பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் சாயிலுக்கு ரொம்பவே ஒரு யூஸ் வேணும். கண்டிப்பா தேவை. சாயிலுக்கு வேணும். அப்படி சாயில் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருந்தா தான் பயிர் வந்து நல்லா செழிப்பா வரும். ஹெல்த்தியான வளர்றதுங்கிறது வேற, ஹெல்த்தியா வளர்றதுங்கிறது வேற இல்லையா? ஸோ இப்படி ஹெல்த்தியா வளர்றதுக்கு தேவையான மைக்ரோப்ஸ் எல்லாமே இந்த பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே அழிச்சிருது. அப்புறம் எப்படி அது ஹெல்த்தியா வளரும்? அது சாப்பிட்டா நமக்கு என்ன கூடிய ஒரு நமக்கு ஹெல்த்தி வரும்? என்ன ஒரு சத்து இருக்கும்? எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ இது வந்து டிமெரிட்ஸ்.
இப்போ 4th மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நல்ல ஒரு இரிகேஷன் பர்ப்பஸ் வந்து நம்ம வந்து மாடர்ன் இதில வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த நீர்ப்பாசனங்கள் வந்து நல்லா குடுக்கறதுனால, இந்த கிராப் புரொடக்ஷன் சூப்பரா மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது மெரிட்ஸ். இப்போ டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்க தண்ணி ஊத்தி நல்லா மெயின்டெயின் பண்ணாலும், அதில வந்து நல்ல எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே, பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே யூஸ் பண்றீங்க. அப்படி யூஸ் பண்றனால, இந்த கல்டிவேஷன் பர்ப்பஸ்க்கு சாயில் வந்து ஒரு ஒரு 1 வருஷம், 2 வருஷம் தான் நல்லா இருக்கே தவிர, அதுக்கப்புறமா அன்ஃபிட் ஆயிடுது. ஸோ நீங்க தண்ணி என்ன ஊத்துனாலுமே அது வளரக்கூடியாத நிலமா வந்து மாறிடுது அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒரே ஒரு டாபிக் எடுத்தாலும் அதில நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். சரியா? ஸோ சூப்பர். நான் சொன்னேன் தெரியுமா ஃபர்ஸ்ட்டு, எல்லாத்துக்குமே நம்மளோட ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டுன்னு. இது ஏன் அப்படின்றத இன்னொரு இதில பார்க்கலாம். இந்த மாடர்ன் ஃபார்மிங் இருக்கு இல்லையா? இந்த நவீன முறையான அந்த விவசாயம். இதுக்கு வந்து ஹியூஜ் கேப்பிட்டல்லாம் வந்து தேவைப்படும். ஏன்னா, இந்த விதைகள் எல்லாமே நம்மனால லேசில வந்து வாங்கிற முடியாது. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். அதுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே காஸ்ட்லி தான். ஸோ ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு காஸ்ட்லி தான். ஸோ இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அவங்க கம்மி காசு தான் வச்சிருப்பாங்க. இந்த விதைகள் மட்டும் தான் போதுமானதா இருக்கும். ஸோ மேக் பண்ணிட்டு அதுக்கு உண்டான அந்த மருந்துகள் வாங்குறதுக்கு, மிஷினரி வாங்குறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய அந்த பணம் வந்து குடுப்பாங்க இல்லையா? மணி லெண்டர்ஸ். ஸோ இவங்க கிட்ட போய் வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு காசு வாங்குவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணி, அதுக்கு உண்டான அசலும் பே பண்ணி, நிலத்துல எல்லாமே மீட்டெடுத்து, அத வித்து எல்லாம் வர்றதுக்குள்ள ரொம்பவே போதும் போதுன்ற அளவுக்கு ஆயிருமாம். இது வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு. இப்ப இதே இது இந்த மீடியம், லார்ஜ் ஃபார்மர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் பெரிய நல்லா நில வசதிலாம் உள்ளவங்க. இவங்ககிட்ட வந்து அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருப்பாங்க. ஸோ அதே மூலியமா அவங்க கேபிட்டல் எல்லாம் அவங்களுக்கு தேவையானது வந்து பூர்த்தி பண்ணிருவாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த வகையில கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ், அறுவடையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர் கிட்ட வித்துருவாங்க. ஸோ இந்த லார்ஜ் அண்ட் மீடியம் ஃபார்மர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா, அத மறுபடியும் அவங்க கிட்ட வாங்கி, அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ்க்கு வந்து டைரக்ட்டா சேல் பண்ணிறாங்க. ஸோ ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு போயி வாங்கிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஷாப் கீப்பர் கிட்ட வந்து வித்துருவாங்க. ஸோ ஒரு செயின் மாதிரி தான் இது வந்து வரும். ஸோ ஷாப் கீப்பர், சிட்டி இருக்கக்கூடிய அந்த கடைகள்ல போய் நம்மளோட கஸ்டமர் நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டா போய் வாங்கிக்கிறோம். ஸோ ஒரு பயிர் வந்து எங்கேருந்து இது வரைக்கும் வருது பார்த்தீங்களா? அதுக்கு உண்டான இன்டர்மீடியேட்ஸ் இது எல்லாமே வந்து உள்ளடங்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் இல்லையா? நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டி. இவங்க ஃபார்மிங் தான் பண்றாங்க அப்படின்னு கிடையாது. நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டி நெறையா பண்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, டெய்ரி ஃபார்மிங். பால் பண்ணை அப்படிங்கிறது. பால் விக்கிறது, வாங்குறது இது மாதிரி எல்லாமே வந்து அடங்கும். ஃபர்ஸ்ட் டெய்ரி. ஒரு பால் வியாபாரம் அப்படிங்கிறது இந்த பழம்பூர் மக்கள் ஃபேமிலிஸ் கிட்ட நெறைய ஒரு ஒரு காமன் ஆக்டிவிட்டியா வந்து இருக்கு. ஸோ இவங்க வந்து பால வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நெய்பர் வில்லேஜ், டவுன்ஸ் எல்லாமே வந்து குடுக்குறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய இதுக்கு. அதுக்கப்புறமா இந்த ராய்காஞ்ச் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இல்லையா? பக்கத்து ஊர் வில்லேஜ். ஸோ அந்த ஊர்ல வந்து அதிகமான வசதிகள் இருக்கு. கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் வசதிகள்லாம். அதனால அவங்க அங்க இருந்து தூரமா இருக்கக்கூடிய சிட்டி, டவுன்ஸுக்கு கூட வந்து கொண்டு போறாங்களாம். நெக்ஸ்ட் பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது. இந்த ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங்ல ஒரு 50 பேருக்கும் கம்மியான மக்கள் வந்து இது மாதிரி ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி வந்து விற்பாங்க மத்தவங்களுக்கு. இது ரொம்ப சிம்பிள் ப்ரொடக்ஷன் மெத்தடா வந்து யூஸ் பண்றாங்களாம். அதாவது வெளியெல்லாம் இப்ப இதே நம்ம ஃபுல் டெவலப்டு சிட்டியா எடுத்துட்டோம்னா, அது பெரிய தொழிற்சாலையா வச்சு பண்ற விஷயங்கள கூட இவங்க ஒரு குடிசை தொழிலாவே வந்து பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஸோ மோஸ்ட்லி என்ன மாதிரி பிளேசஸ் இதுக்குன்னு ஃபுல்லா ஒரு குடோன உண்டாக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏதோ வீட்ல ஒரு 10க்கு 10 ஒரு 4க்கு 4 ரூம் இருந்தா கூட சின்ன அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. வீட்ல அது மாதிரி அவங்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்துல கூட வந்து இது பண்ணுவாங்க. எங்க வேலைக்கு கூட அவங்கள வீட்டு ஆட்களே தான் வச்சிருப்பாங்க. அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்கன்னா, இந்த வீட்டு ஆட்களையே வந்து வேலைக்கு வந்து வச்சுப்பாங்க. ஸோ இத மாதிரி மேனுஃபேக்சர்ல வந்து பண்ணுவாங்க. 3வது வந்து ஷாப் கீப்பிங். ஸோ இத மாதிரி வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பழம்பூர் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே இந்த ஹோல்சேல் கிட்ட இருந்து தான் குட்ஸ வந்து வாங்கிட்டு வந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய சிட்டீஸ் அண்ட் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய அந்த கடைங்களுக்குலாம் வந்து விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளும் வந்து அங்க மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல வந்து ஜெனரல் ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், நம்ம பெட்டி கடைலாம் சொல்லுவோம் இல்லையா? மளிகை கடை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நெறைய பார்க்க முடியுது. ஸோ அந்த கடைகளிலுமே இல்லாத பொருள் அப்படிங்கிறது இருக்காது. ரைஸ் இருக்கும், கோதுமை இருக்கும், பிஸ்கெட் இருக்கும், சோப் இருக்கும், நோட் புக் இருக்கும், பென்சிலு, ஒரு சில துணிகள் கூட வந்து விப்பாங்களாம். இப்ப நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடைக்கே வந்து போங்களேன், என்ன கேட்டாலும் இருக்கும். ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பென்சில், ரப்பர், ஸ்கேல், ஷார்ப்னர், கிராஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும் இல்லையா? நம்ம ஆன்சர் ஷீட் வேணுனா கூட ப்ரவுன் ஷீட் வேணுனா நம்ம வந்து வாங்கிப்போம் இல்லையா? நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் வேணுமா? அதுவும் இருக்கு.
ஸோ இதே மாதிரி வாஷிங் தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இந்த மளிகை கடையில் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நிறைய மக்கள் வந்து அங்கே கடை போட்டு வியாபாரமும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட். ஸோ இங்கே வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம இந்த ஊரில் பார்க்க முடியுது. அது இயங்குற மக்களும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ரிக்ஷா, டோங்கா, ஜீப், டிராக்டர், ட்ரக் டிரைவர், புல்லக் கார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. இது மாதிரி வண்டிகள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வண்டிகளை வந்து ரெண்ட்டுக்கு பே பண்ணி வாங்கிட்டு போகிற அந்த பிஸ்னஸும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலியமாகவும் காசு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபார்மிங் ஆக்டிவிட்டி இல்லாமல் நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டியும் மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மைண்ட் மேப் பார்த்துக்கோங்க. ஸோ இதை பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே புரியும். ஸோ ரொம்ப ஈஸியானது தான் இல்லையா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷூராக உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.